எங்க பிரசாந்த் கிஷோர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். இப்போ யார் பணம் கொடுத்தாலும் அந்த கட்சிக்கு போய் அவர் வந்து ஆலோசனை சொல்லுவார், வெற்றி பெறதுக்குள்ள வழியை சொல்லுவார். ஆனால் 100க்கு 100 அவர் சொன்னதெல்லாம் நடந்தது கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் பீகாரில் அவர் சொந்த கட்சி, அவருடைய பிரசாந்த் கிஷோருடைய சொந்த இயக்கமே அங்கே பீகாரில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால அவர் எல்லா நேரமும் அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜெயிக்கிற குதிரைகளில் பந்தயம் கட்டுவான்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த அணி ஜெயிக்குதா, ஆந்திராவில் இந்த அணி ஜெயிக்குதா அப்படின்னு பார்த்து தான் அந்த கட்சியோட போய் அவர் இதாக சேருவார். அதில் பல நேரங்கள் அவருடைய அவர் சொன்ன அந்த சிலதெல்லாம் வந்து தோத்துருக்கு, நடந்தது இல்லை. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சொன்ன கருத்து வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அதுக்கு நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்றேன். தமிழகத்திலிருந்து உடனடியாக திமுகவை அகற்ற வேண்டும் விஜய் சொல்லியிருக்காரு. தமிழகத்திலிருந்து உடனடியாக திமுகவை அகற்ற வேண்டும் விஜய் சொல்லியிருக்காரு. அன்பு சகோதரர் நம்முடைய விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை சொல்லியிருக்கிறாரு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நடைமுறையில் என்ன இருக்குது, ஜனங்கிட்ட போனோம் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் அடுத்து வர காலங்களில் அவருடைய செயல்பாடுகள், அதை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு எதிர்கட்சி தலைவராக, இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு கட்சியின் தலைவராக அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பட் அது வந்து என்னென்னா, அடுத்து வர காலங்களில் ஜனகம் தீர்மானிப்பாங்க இந்த அரசாங்கம் நல்லா செயல்பட்டு இருக்கா, செயல்படையில தேர்தல் 2026 தேர்தல் வரப்போது மக்கள் அதுக்கு உண்டான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. முக்கியமாக இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் பாஜக தலைவர் அக்கா தமிழிசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு சர்ச்சையாச்சு சமீபத்தில். நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அதுக்குண்டான நல்ல விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணா கருத்துக்களை சொல்லலாம் இப்போ. ஆனால் அதே நேரத்தில் அரசு ஒரு கல்வி வளாகத்துக்குள்ளே போய் அந்த பிள்ளைங்கிட்ட வந்து அச்சுறுத்துற மாதிரி கோஷங்களை போடுறதோ செய்கிறதோ, ஒரு வலுக்கட்டாயமாக ஒரு நிர்பந்திக்கிற மாதிரி கையெழுத்து வாங்குறதோ அதுதான் தவறு. நீங்கள் அதே நேரத்தில் வந்து அந்த ஒரு யார்கிட்ட வேணும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், கையெழுத்து வாங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கல்வி நல வளாகத்தில் போய் அரசியல் பேசுகிறதோ செய்கிறது அது தவறு. அதுவே வலுக்கட்டாயமாக அவங்கள மிரட்டுற தோணியில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறது அது தவறு. அதுதான் நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நம்முடைய தமிழக அரசும் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய அக்கா தமிழிசையை பொறுத்த வரைக்கிறேன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, கையெழுத்து வாங்க கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா, ஒரு ஜனநாயக நாடு, நான் இந்த பகுதியில் வாழ்கிறேங்கிறது. அவங்க கையெழுத்து வாங்கின தவறே கிடையாது. ஆனால் அவங்க ஒரு முன்னாள் ஒரு தலைவராக இருந்திருக்கிறாங்க, பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க, முன்னாள் ஒரு கவர்னராக இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய காவல்துறை அதிகாரிகிட்ட அவங்க அதுக்குண்டான பெர்மிஷனை வாங்கிட்டு போகணும். அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவங்க அவங்க அது கூட தெரியாமல் ஒரு இடத்துல போய் அவங்க கையெழுத்து வாங்கும்போது 10 பேர் வந்து கோஷம் போடுறாங்க, எதிர்த்து கோஷம் போடுறாங்க. எப்படி வந்து கோஷம் இன்னைக்கு போகல, அப்படிப்பட்ட அங்கே வந்து ஒரு அமைதிக்கிற விதத்தில் வந்து அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும்போது காவல்துறை அவங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன தீவிரவாதியானு, இதே இதை நான் சொல்கிறேன், தீவிரவாதியோட மோசமானவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தீவிரவாதியோட மோசமாக இருக்க போய் தான் காவல்துறை இங்கே நடவடிக்கை எடுத்திருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே மதவாத சக்தியில் வேரூன்றக்கூடாது, அதுக்கான தான் எங்களுடைய கூட்டணி இருக்குது, ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறோம். இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, எந்த மாநிலத்திற்கும் கேடை விளைவிக்கும் ஒரு இதுதான். நான் பல இடங்களில் சொல்கிறேன், நீங்கள் பாஜக காரங்க மும்மொழியை கற்றுக்கிறதுல என்ன தவறு, 3வது மொழியை கற்றுக்கிறது என்ன தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வட மாநிலங்கள் போனாங்கன்னா ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷே வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் அந்நிய மொழி, ஏலியன் லாங்குவேஜ், அது எதுக்கு நம்மளுடைய இந்தியாவில், நம்ம பாரதத்தில் இருக்கு, பாரதத்தினுடைய இங்கே இருக்கிற மொழிகள் தான் இருக்கணும், ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆங்கிலம் இல்லாத நம்முடைய வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நம்ம பசங்களை வந்து இங்கிலீஷே ஆங்கிலமே கற்றுக்காம செய்யாமல் நீங்கள் எப்படி முன்னேற முடியும்? இன்றைக்கி நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்க அத்தனை இளைஞர்கள் பல்வேறு துறைகள், நீங்கள் ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க, மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க, வணிகமாக இருக்கட்டும், இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு பல துறைகளில் முதன்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய ஆங்கில புலமை தான். அந்த ஆங்கில புலமை ஆங்கிலமே இல்லாமல் இந்த நாடை உருவாக்குன்னு அப்படியே சொல்றாரு அமித்ஷா சொன்னது, அப்படியே சொல்றேன்.
ஆங்கிலம் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குங்கிறது அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் அங்கே வட மாநிலங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசம் சரி, பீகார்லையும் சரி அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிள்ளை எங்கே படிக்கிறாங்க? எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க. இங்கே ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்தி எதுக்கிறவங்களும் அவங்க பிள்ளைகளை வந்து படிக்கிறாங்கன்னு. அதை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் வட மாநிலங்களுக்கு போனால் ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பிள்ளைகள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் வெளிநாடுகளில் படிக்க வைக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டில் பல்வேறு பிரச்சனை இருக்குது. வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, பணவீக்கம் இருக்கு. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3 மாசம் சம்பளம் கொடுக்கல ஒன்றிய அரசு, மோடி அரசு. 3 மாசமா தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பல மாநிலங்கள்ல சாதாரண ஏழை பாளைய ஜனங்க உழைச்சவங்களுக்கு 3 மாசமா சம்பளம் கொடுக்கல. இது மாதிரி பல்வேறு சீர்கேடுகள் பிரச்சனை இருக்கும்போது விவசாயிகளுடைய பிரச்சனை இருக்கு, பல்வேறு பிரச்சனை திசை திருப்புறதுக்கு இது போன்ற விஷயங்கள் மதத்தை கையாளுறாங்க, இப்போ மொழியையும் கையாளுறாங்க என்னுடைய குற்றச்சாட்டு. சார், இப்போ தமிழ் சொல்றீங்க, தமிழ் பல்கலைக்கழகம் தமிழக நம்முடைய திராவிட இயக்கங்கள், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், அவங்க தமிழுக்கு உண்டான அந்த இதை அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, வெளிநாடுகளில் குறிப்பிட்ட வெளிநாடுகளில் இருக்க பல்கலைக்கழகங்களுக்கு அங்கே வந்து தமிழை வந்து வளர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள், அதுக்குண்டான பட்ஜெட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கார், பல பிரஸ் மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100,000 கோடிகள் வந்து இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச விட 600 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வெறும் சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தெரியும்? மொத்தம் இந்த நாட்டில் 20,000 பேருக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. உலகம் அத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க. எத்தனை கோடி? மொத்தமே 20, எனக்கு தெரிஞ்ச 20 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள், குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க கிட்டத்தட்ட அந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்காண்டி நீங்க சொல்ற வெளிநாடு பல்கலைக்கழகங்கள்ல பல 100,000 கோடிகள் செலவு செய்து அது கூட முயற்சிகள் எடுத்திருக்காங்க. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது.